MCR Pure Cotton Club, formals and casual shirts. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். முன்னாள் படைவர்கள் தான் கொஞ்சம் வாங்க, ஏன்னா ஐல் பி ஃபர்ஸ்ட் டு கோ தேர். அவங்களுக்கு தீவிரவாத முகாம் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. ஆனால் பாகிஸ்தான்காரங்க என்ன செய்றாங்க, எப்படினாலும் சரி நம்ம விடக்கூடாது. அங்கேருந்து ஒரு விமானம் கிளம்புனா 600 கிலோமீட்டர் ஒரு விமானம் கிளம்ப இங்கேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இங்கே 400 கிலோமீட்டர் இங்கே அடிச்சிடுவாங்க. அவங்க திருவுனா அவங்க நல்லது, இல்லைன்னா பாகிஸ்தான் அழிக்கப்பட்டுருவாங்க. அது டவுட்டே கிடையாது. நம்மகிட்ட இருக்க வாகனத்தை பற்றியோ விமானங்களை பற்றியோ எந்த தகவல் நான் சொல்லக்கூடாது. இந்தியாவை அட்டாக் பண்ணுறதுலாம் அவன் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது. டெஃபனட்டாக நம்ம வெற்றி வாய்ப்புகள் நிறையா இருக்குது. முழுமையான போராக மாறுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. உபேத கமாண்டுவாங்க, உபேத லாஃபுல் கமாண்ட் சுப்பீரியர் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. ஆஃபீஸர் ஒன்று சொன்னாலும் அவ்வளோதான், ஷூட் பண்ணி அப்படின்னா சரி அப்படியே ஷூட் பண்ணி சரி, நோ கொஸ்டின். மிகப்பெரிய இழப்பாகும் நாட்டுக்கு, உலகத்துக்கே ஒரு பெரிய அணு ஆயுதங்கள் 2 பேருமே வச்சிருக்கீங்க, அதனால சுமூகமாக போங்க அப்படிங்கிறது தானே. அது ரெஸ்பெக்ட். அவன் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம், ஏன் நம்ம பயன்படுத்த மாட்டோம்? நம்ம கண்டிப்பாக பயன்படுத்துவோம். அடுத்த முப்படைகளும் ஒரே நேரத்தில் அப்படிங்கிறத பாகிஸ்தான் எதிர்பார்த்துருக்காது இல்லையா? ஒரு ஏர்கிராஃப்ட் அட்டாக் பண்ணே கஷ்டம். ஒரு 100 ஏர்கிராஃப்ட் போய் அட்டாக் பண்ணி என்ன சொல்லுவாங்க, என்ன செய்வாங்க? ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே அழிச்சிடுவாங்க, தரமட்டமாக்கிடுவாங்க. வணக்கம். இன்று நம்முடன் முன்னாள் விமானப்படை வீரர் டேவிட் சந்திரமோகன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர், எஸ், பகல்காம் அட்டாக்குக்கு பிறகு ஒரு பதிலடி இந்திய ராணுவம் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பதிலடியோட நிக்கல, மறுபடியும் பாகிஸ்தான் தாக்குதல் ஏற்படுத்த இப்போ கடந்த 2 நாட்களாக பாகிஸ்தானை நோக்கி இந்திய ராணுவம் வேகமாக முன்னேறிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒட்டுமொத்தமாக இந்த போர் பதற்றம், உங்களுடைய பார்வை, உங்களுடைய அனுபவத்திலிருந்து ஒரு வார்த்தைகள். இது இல்லை, ரொம்ப வருஷமாக இருந்து அந்த காலத்துலேருந்தே இருக்குது. இந்த ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அந்த காலத்துல இருந்துக்கிட்டே இருக்குது. இது என்னமோ தெரியல, திடீர்னு இப்போ வெடிச்சிருச்சு, பூதாகரமாக வெடிச்சிருச்சு. ஆனால் அவங்க செஞ்சது தப்பு. அது உலக நாடுகள், வல்லரசு நாடுகள் எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், அந்த மாதிரி நீங்கள் டிஃபென்ஸில் இருக்கல ஆர்மி பீப்புளாக அவங்க டிஃபென்ஸை நீங்கள் ஷூட் பண்ண ஒன்று. ஆனால் சுற்றுலா பயணிகளை நீ பண்ணுறீங்க, 20,000 கொண்டு, அது கேனாட் பி அக்செப்ட். அதுதான் எல்லாருக்குமே வருத்தம். அது அப்போ தான் நம்ம கவர்மெண்ட் ஸ்ட்ராங் எடுத்து இனிமேல் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தீவிரவாத முகாம் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டாங்க. ஆனால் பாகிஸ்தான்காரங்க என்ன செய்கிறாங்க, எப்படினாலும் சரி நம்ம விடக்கூடாது, நம்மளால எவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்கல்ல, நம்மளும் விடக்கூடாதுன்னு சொல்லி அங்கேருந்து இவங்க அட்டாக் பண்ண, இங்கேருந்து இவங்க ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் போனால் நல்லது கிடையாது. ஏன்னா எல்லாமே பாதிக்கப்படும், பொருளாதாரம் பாதிக்கப்படும். இப்போ அந்த பஞ்சாப்லாம் ஆர்டர் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, நைட்டில் லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சிடணும். ப்ளஸ் எந்தெந்த இதெல்லாம் எசென்சியல் கம்யூனிட்டிலாம் க்ளோஸ் பண்ணிடக்கூடாது, கொடுத்து தான் விற்று ஆகணும். அந்த மாதிரிலாம் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் நல்லா செய்யுது, அதில் டவுட்டே கிடையாது. அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க டிஃபென்ஸோட பெஸ்ட்டு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபென்ஸ் இன் த வேர்ல்டு அப்படி சொல்லலாம். எல்லாமே அந்த மாதிரி இருக்குது. அதான் சொல்லுறேன், அங்கேருந்து ஒரு விமானம் கிளம்புனா 600 கிலோமீட்டர் ஒரு விமானம் கிளம்ப இங்கேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இங்கே 400 கிலோமீட்டர் இங்கே அடிச்சிடுவாங்க. நீங்கள் பார்க்கலாம், டிவியில் பாருங்கள், எத்தனை ட்ரோன் எவ்வளோ காலி பண்ணிட்டாங்க. அப்படியே கிடக்குது. அவங்க திருவுனா அவங்க நல்லது, இல்லைன்னா பாகிஸ்தான் அழிக்கப்பட்டுருவாங்க. அது டவுட்டே கிடையாது. ஏன்னா அங்கே உள்நாட்டு குழப்பமே ஆகிப்போச்சு. இந்த பொலிட்டிஷியன்ஸ் திருப்பி அவங்க உள்நாட்டு குழப்பத்தை கொண்டு வந்தாங்க. தனி இப்போ ஏற்கனவே பங்களாதேஷ் அப்படி தான் இருந்துச்சு, பாகிஸ்தான் இருந்துச்சு. தனியாக ஒரு இது பண்ணிட்டு கடைசியில் நம்ம இது பண்ணிட்டோம் போச்சு. அது மாதிரி இப்போ அங்கேயே அந்த மாதிரி சிக்கல் இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா வாரனால பாருங்களேன், எல்லாமே பாதிக்கப்படுறாங்க, பொருளாதாரத்தில் அடிமட்டத்துக்கு போயிடுவாங்க. சார், இந்த வான்வழி தாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நேற்று கூட நம்ம பார்த்தோம். வான்வழி தாக்குதல் பாகிஸ்தான் பயங்கரமா பண்ணாங்க, பஞ்சாப் ராஜஸ்தானை குறி வச்சு பண்ணாங்க. ஆனா அதை நம்ம ரிட்டாலியேட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஒரு அட்டாக் கூட நடக்காம நம்ம இந்திய ராணுவம் நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிட்டாங்க. 3 மாநிலங்களை பாதுகாத்து S-400ன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த சுதர்ஷன சக்ரா அப்படிங்கிற அந்த வாகனம், அது என்ன சார் ஆக்சுவலா, அது என்ன பண்ணும், எப்படி அது ரிட்டாலியேட் பண்ணுது? நம்ம கிட்ட இருக்க வாகனத்தை பற்றியோ விமானங்களை பற்றியோ எந்த தகவல் நான் சொல்லக்கூடாது. அப்படி நான் சொல்லி சப்போஸ் இஃப் இட் இஸ் பீயிங் லேக் டவுன் வச்சுங்களேன், தே வில் டேக் ஆல் ப்ரிகாஷன் மெஷர்ஸ். இதெல்லாம் வச்சுருக்காங்க அவங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சுட்டு தே வில் ரீதிங்க், இது இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அதனால் ரூட்டை மாற்றிடுவாங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் நம்மக்கிட்ட அவ்வளோ அட்வான்ஸ் இருக்குது, எதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பாருங்கள், நம்ம எங்கள் அப்பா கூட செகண்ட் வேர்ல்டு வாரில் ஆர்மியில் இருந்தாங்க. அவங்க இருந்த இடம்
கோட்டா கராச்சி பாகிஸ்தானில் தான் இருந்தாங்க. அப்போ அங்கே தான் இருந்தாங்க. நல்லா சொல்லுவாங்க, அவங்க பற்றிலாம் பெருமையாக சொல்லுவாங்க. வெள்ளைக்காரன் தான் என்ன தான் இருந்தாலும். ஏன்னா ஒரு ஜலசந்தியை கடக்கும்போது போட்டில் போய்ட்டு எங்கள் அப்பா வந்து நீந்தி கடந்திருக்காங்க. அந்த எண்டு வரைக்கும் போன உடனே ஒன்றுமே சொல்லலையா, நேராக இப்படி அரெஸ்ட் பண்ணி கொண்டு ஜெயிலில் போட்டாங்களாம். நடந்த உண்மை, எங்கள் அப்பா சொன்னது நடந்த உண்மை. ஜெயிலில் போட்டுட்டு ஜெயிலில் முடிச்சுட்டு வெளியே வரும்போது கூட்டு வந்து பெரிய பாட்டி கொடுத்தானா வெள்ளைக்காரன், பெரிய பாட்டியும். இது வரைக்கும் யாரும் சாதிக்கா, நீ சாதிச்சியா, ஆனால் நீ அந்த மாதிரி நீந்திருக்கு முன்னாடி பெருமிஷம் வாங்கணும், அது நீ வாங்கலை, அதனால தான் உன்னை பனிஷ் பண்ணோம். ஆனால் நீ பெரிய சாதனை பண்ணி உன்னை இப்போ பாராட்டன்னு சொல்லி கூட்டு ப்ரொமோஷன் கொடுத்து பெரிய பாராட்டணும் இருந்துச்சு. அது வெள்ளைக்காரன். அதை வந்து இவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும் பாகிஸ்தான்கிட்ட? நோ நோ நோ. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஷேஃப் இருக்கிறது பெட்ரு. அது அடிச்சிட்டோம் அவன் அமைதியாக இருப்பா அப்படின்னு என்னமோ நமக்கு வந்துடக்கூடாது. மேற்கொண்டு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை எப்படி ரிட்டாலியேட் பண்ணணும், அதாவது எப்படி நம்ம மக்களை எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறது, அதுதானே கடவுளுடைய இது கவர்மெண்ட்டுடைய குறிக்கோளாக இருக்கணும், கொள்கையாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆக்ஷன் எடுக்கணும். என்னென்ன பண்ணணும், ப்ரிகாஷன்லாம் எடுக்கணும். ஆனால் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்கே, அங்கே ஃபுட் ட்ரோன் ஆகிப்போச்சு, இங்கே ட்ரோன் ஆகிப்போச்சு, வந்துச்சு, ஒரு 100கணக்கில் வந்து காலி பண்ணிட்டாங்களாம். பாருங்க, அது கீழே கிடக்கெல்லாம் டிவியில் பார்க்கலாம். பஞ்சாப்ல கூட கீழே நிறைய அதான் நிறைய நம்ம பண்ணிட்டாங்க. அவங்களுக்கும் தெரியாது. அதாவது பாகிஸ்தான் பெண்மணி போட்ட பேட்டியே காமிச்சேன், டிவியில் காமிச்சாங்க. அதனால ஒரு லேடியே நம்ம இருக்கும்போது அங்கே இருக்க ஆர்மிக்கு இருக்குன்னு தெரியாமல் இருக்குமா? அதே நேரத்தில் அவங்க பல நாடுகளுடைய சப்போர்ட்டை கோர்றாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? இப்போ டர்க்கியில் வந்து ஒரு சரக்கு விமானம் வந்து இப்போ இறங்கி இருக்கிறதாகவும், அதுல இருந்து நிறைய அதுக்குள்ள இருந்து என்ன வந்து அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ டர்க்கி வந்து ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் பாகிஸ்தானுக்கு இது மாதிரியான விஷயங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். உலக நாடுகளே எதிர்க்கிறப்ப சில நாடுகள் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குது. ஒன்று நீங்கள் பழைய ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், பலுசிஸ்தான், ஆப்கானிஸ்தான், கலிஸ்தான், இந்த மாதிரி எல்லாமே தானே முடியுது. எல்லா கண்ட்ரிலையும் ப்ராப்ளம் இருக்குது சார். இதுக்கு முன்னாடி நிறைய தாக்குதல்களுக்கு பதில் தாக்குதல் நம்ம கொடுத்துருக்கோம். ஆமாம், அது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஆகட்டும், நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இது கொஞ்சம் நீளுது, கொஞ்சம் பதற்றம் அதிகமா இருக்கு. கடந்த தாக்குதல்களோட பதற்றம் அதிகமா இருக்கு. உங்களுடைய பார்வையில இது ஒரு முழுமையான போரா மாறுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா? என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, அந்த அளவுக்கு வாரா மாறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை. இருந்தால் தானே அவன் வந்து ஃபைட் பண்ண முடியும். இவங்க உடனே டெலி பண்ணிடுறாங்கல்ல. நினச்சிருந்தா ட்ராவல் பண்ணி இவங்க அழிச்சிருக்க முடியும். நம்ம அந்த மாதிரி இறங்கல. நம்மகிட்ட அவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி போகல. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்குப்பா, இனிமேல் ஜாக்கிரதையாக இருந்துக்க, திருப்பி அட்டாக் பண்ண நாங்கள் அட்டாக் பண்ணால் உங்கள் நாடு தாங்காது அப்படிங்கிறத இன்டைரக்டாக வந்து ரிவீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு இதையும் மீறி அவங்க செஞ்சாங்கன்னா உலக, ஏன்னா அப்பேற்பட்ட இஸ்ரேலுக்கு இது ரஷ்யாவுக்கு உக்ரைன் நடந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அது உலக போகிற மாதிரில. அதே மாதிரி இஸ்ரேலுக்கு அங்கே இருக்க மற்ற அரேபியன் கண்ட்ரிக்கு ஏதோ நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் உலக போக முடியல. அப்படிப்பட்ட பயங்கரமான சண்டையே மாறாத போது இந்தியா பாகிஸ்தான் இருக்கிறது எப்படி மாறும்? வேர்ல்டு வரதுக்கு சான்ஸே கிடையாது. பாகிஸ்தான் காஷ்மீர் அதில் ஆல்மோஸ்ட் 50% நமக்கு வந்துன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன். இப்போ ரீசெண்டாக முன்னேறி போயிட்டு இருக்கேன். அதனால் ஈஸியாக பிடிச்சிடுவாங்க. ஏன்னா எக்கனாமிக் இருந்தது தான். அந்த ஹிஸ்ட்ரியை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரியை படித்து பார்த்தாலே ஐயோ அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்க முன்னாலேயே ஒரு அரசன் தான் ஆண்டிருக்கான் பாருங்க அதெல்லாம் அப்படின்னு. அப்புறம் ஒரு அரசன் வந்து கம்பெனி விற்றுட்டான். அந்த ஹிஸ்ட்ரி படித்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும், விற்றுட்டான். அந்த மாதிரி இருக்குது. அதில் வந்து ஒரு சின்ன இது பண்ணி பாகிஸ்தான் ஆக்குபை பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம டேலி பண்ணலை, விட்டாங்க. இப்போ வந்து அது நம்ம டேலி பண்ண வேண்டிய ஆட்டோமேட்டிக் அதுவே நம்மகிட்ட வந்துடும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் போய்கிட்டே இருக்குது. இப்போ போயிட்டுருக்கு. இது வந்து எல்லாருமே ஒத்துழைக்கிறாங்க நமக்கு. எனக்கு ஒரே ஒரு பெருமைன்னா, இந்தியாவில் வந்து தெர் இஸ் நோ டிஸ்பேரிட்டி. எல்லோரும் நம்மளாம் இந்தியன்ஸையா அப்படி ஒரு எண்ண மனப்பான்மை வந்து ஊடுருவி வளர்ந்துருச்சு. எல்லாரும் போகிறாங்கல்ல சண்டைன்னா, அது சொன்ன உடனே பார்டர் இருந்த போலீஸ்கார ராணுவ எல்லாமே ஓடி போயிட்டாங்கல்ல வாங்க. அதனால் வந்து நமக்கு வந்து இதில் வீழ்ச்சி வரதுக்கு சான்ஸே கிடையாது. டெஃபினட்டாக நம்ம வெற்றி வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ பாகிஸ்தானில் என்ன பிரச்சனை சார்? அங்கே ஏன் வந்து இராணுவமும் இந்த தீவிரவாதமும் ஆமாம். ஏன்னா தீவிரவாதிகளுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது இராணுவம் தான், வேறு வழி கிடையாது. ஆனால் இராணுவம் வந்து கவர்மெண்ட் கையில் இருக்குது. கவர்மெண்ட் வந்து என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது சொல்லலாம். இராணுவ தளபதியை தூக்கி பிடிச்சி உள்ளே போட்டு ஜெயிலில் போட்டிருக்காங்க. அந்த மெசேஜ் அது
ஃபேக்டாக இல்லையா, பட் ஃபேக்டாக தான் இருக்கு. ரெண்டு மட்டும் வந்துச்சு, மெசேஜ் வந்துச்சு, நான் பார்த்தேன் நான். அது ஒன்று. அப்படிப்பட்ட இம்ரான்கான் பாருங்கள், ஒரு கிரிக்கெட் பிளேயர், ஒரு காலத்தில் பெரிய ஆளாக, அங்கேயே பெரிய ஆளாக இருந்தார், தூக்கி உள்ளே போட்டாங்கல்ல. ஸோ பாகிஸ்தான் நினைமாலும் நடக்கலாம், அவங்க என்ன செய்ய முடியும் அவங்களால, அது அவங்க ஆட்கள். பட் இது நம்ம இந்தியா தான் அதர் கண்ட்ரியில் பக்கத்து கண்ட்ரி தான் இருந்தாலும் அவங்க பரப்பளவு பார்க்கும்போது அவங்களோட நம்ம பரப்பளவு ரொம்ப அதிகம். அதான் சொல்ல, நம்மக்கிட்ட வந்து எல்லாமே லேட்டஸ்ட்டு விமானம் கூட புதுசாக கொஞ்சம் விமானம்லாம் இருக்காங்க, என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இந்த இந்தியாவை அட்டாக் பண்ணுறதுலாம் வந்து அவன் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு வான்வழி தாக்குதலுக்கு வந்து நம்ம தயாராகிறோம் அப்படிங்கிறப்போ ப்ரோட்டோகால் என்ன சார்? ஆக்சுவலாக வந்து ஒரு ஆர்டர் வர்றதுலேருந்து ஒரு பைலட்டுடைய செயல்பாடு என்ன? பைலட்டுக்கு வந்து ஒரு கொடுத்து இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அதை பற்றி அவர் மற்றதெல்லாம் பற்றி அவர் கவலையே கிடையாது. அவருடைய எண்ணம், அவருடைய சிந்தனை, அவருடைய செயல் இல்லாமல் அதை பற்றி நோக்கியே இருக்கும். அதை செஞ்சே ஆகணும் எப்படியாவது சரி. தான் ஏற்காடு ஷூட் பண்ணாலும் சரி, தான் உயிருக்கு ஆபத்து இருந்தாலும் அப்படி கவலைப்பட மாட்டாங்க. சொன்னதை செஞ்சு காமிக்கும், அப்போது தான் அடிச்சுட்டு வந்துடுவாங்க. எப்படி அடிச்சு நம்ம ஆளுங்க ரொம்ப ரேரு எங்கே நம்ம, ஏன்னா அதான் எல்லாம் சேஃப்கார்டு மெத்தட் இருக்கு, எல்லாம் சேஃப்கார்டு இருக்குது. அது அவனுடைய திறமையை பொறுத்தது, பைலட்டுடைய திறமையை பொறுத்தது. நான் அவரோட விமானத்தில் போயிட்டு இருக்கும்போது ஸ்ரீநகரில் நடந்தது. என்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஸ்லைடின்னு சொல்லுவாங்களே, அப்படியே வந்து லேண்ட் பண்ணாங்க. அது திறமை. அதே மாதிரி நான் தெரியும், ஒரு பெரிய ஆஃபீஸரு, ஏரோபட்டிக்ஸ் தெரியலையா உங்களுக்கு? ஐயோ ஃபென்டாஸ்டிங்க, நான் அந்த மாதிரி பார்த்த கிடையாது. இப்படியே போகிறாரு, அப்படியே வர்றாரு, சுற்றிக்கிட்டே போகிறாரு, இப்படி. அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் முடியாது. கீழே இறங்கி வந்து நம்ம சார் ஃபென்டாஸ்டிக், எப்படி சார் அதெல்லாம் பண்ணேன்னு, ஏன் எல்லாம் ஆண்டம் கொடுத்தாரு அப்படின்ற. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? உண்மை. இரு நாடுகளுக்கும் அணு ஆயுதம் இருக்கு, அதனால சுமூகமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவிலிருந்து இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, கருத்து தெரிவிச்சாங்க. உலக நாடுகளுடைய கருத்தும் ரெண்டு பேரும் பேசி சுமூகமான ஒரு தீர்வுக்கு வாங்க. ஏன்னா ரெண்டுமே ஆயுதங்கள்ல ஓரளவுக்கு கூடுதல் குறைச்சல் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய நாடுகள் அப்படிங்கிற ஒரு பார்வையில முக்கியமா அணு ஆயுதத்தை. அப்போ இந்த மாதிரியான ஒரு போக்கு அப்படிங்கிறது வந்து நாளைக்கு மிகப்பெரிய இழப்புகள்ல கொண்டு விட்டுருமே சார். அதுதான் எனக்கு கூட அதான் பயம், மிகப்பெரிய இழப்பாகும் நாட்டிற்குள்ள, உலகத்துக்கே ஒரு பெரிய இழப்பு. இந்தியா வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இருந்தோம், அவங்க தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க, பயங்கரவாதத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறப்ப தொடர்ந்து மறுத்துக்கிட்டு ஆதாரம் கேட்டுட்டு இருந்தாங்க பாகிஸ்தான். ஒரு கட்டத்துல பின்லேடனையே வந்து பாகிஸ்தான்ல வந்து அவங்க துவம்சம் பண்றப்ப அமெரிக்கா, அதுவும் ரொம்ப பக்கத்திலேயே அரசாங்க அலுவலகங்களுக்கு பக்கத்திலேயே ரொம்ப கேஷுவலா அவர் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறப்ப அது உலக மேடைகள்ல அம்பலப்பட்டு போயிருது. ஆமா, கண்டிப்பா. எப்படி அது வெளியே வராத ரகசியமே கிடையாது, எங்கே இருந்தாலும் வெளியே வராத ரகசியமே கிடையாது. அதனால வந்து எந்த நடந்தாலும் அது வெளியே கண்டிப்பாக வந்துடும். இன்னைக்காவது நாளைக்கு வெளியே வந்து தான் ஆகும், எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து பாகிஸ்தானில் வந்து அவங்களுக்கு மற்ற கண்ட்ரிலாம் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஏன்னா நீங்கள் ஆர்மி ஜவான் நீங்கள் கொலை பண்ணால் பரவாயில்ல, 26 பேர் 100 பேர் கொலை பண்ணணும். ஆர்மி ஜவான்ஸு டிஃபென்ஸில் இருக்கும், ஆர்மி ஜவான்லாம் நேவியோ ஏர்ஃபோர்ஸ் இருந்ததில் அது ஃபைட்டிங் போய். ஆனால் சுற்றுலா வந்தவங்கள வந்து நீங்கள் பண்ணிட்டீங்களா, அதுதான் பெரியது, ரொம்ப அது. அதாவது அவங்களுக்கும் எவ்வளோ பேர் நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. பாகிஸ்தானில் இல்லாமல் இருப்பாங்களா? நம்ம இந்தியாவோட இருக்க மாட்டாங்க. பாகிஸ்தானில் கண்டிப்பாக உண்டு, கண்டிப்பாக நம்பிக்கை துரோகம் பண்ணவும் இல்லாமல் இருக்க முடியாது. இல்லைன்னா எங்கேயோ போய் பல வந்ததில் ஃபுல் சப்போர்ட் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. இப்போ அவங்களுக்கு உண்மையே இல்லாமல் இருக்காங்களே, டோட்டலாக என்ன செய்யுது யோசிச்சுருக்காங்க. போக சைனா இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணுமா சார்? இன்டைரக்ட் பண்ண மாட்டாங்க. சைனாவுக்கும் தெரியும் நம்மளை பற்றி. சைனா வெளியுறவுத்துறையில் இருக்கவங்களாம் வந்து பேசி தான் போகிறாங்க. அதனால் பேசுகிற ஒன்றும் செய்கிற அப்படி செய்ய மாட்டாங்க. ஏன்னா இந்த உலக நாடுகளை அத்தனையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க, யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாம் வாட்ச் பண்ணுறாங்க. அதனால் இருக்கிற கொஞ்சம் பேரும் கெட்டு போயிடும். அதனால் எல்லா கண்ட்ரியும் யோசிப்பாங்க. இந்தியா இருந்தால் ஒரு நடுநிலை நாடுங்க எல்லாருக்குமே தெரியும், நடுநிலை நாடு தெரியும். அனாவசியம் தலையிட மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் போய் இது பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சமயத்தில் எப்படி நம்ம வந்து இந்தியாவுக்கு அகைஸாக போகிறதுங்கிறது நல்ல எண்ணம் உள்ளவன், நல்ல மனசு உள்ளவன் யோசிச்சு பார்ப்போம். அதனால் அதில் வந்து சான்ஸே கிடையாது. இப்போ நம்மளாக கூட சொல்லி எப்பா சண்டை நிப்பாடுறா சொன்னால் நிறுத்த மாட்டாங்க. அதில் உலக வல்லரசு நாடுகள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி இருக்கு போனால் யோசிப்போம், அப்பா வல்லரசு நாடுகள் சொல்லிட்டு அப்போ நம்ம ஜாக்க அப்படி என்ன வர யூஎன் தலையிடணுன்றீங்க? நம்ம யூஎன் தலையிடணும் எப்போவுமே. ஆனால் உங்களுக்கு உள்ளுணர்வு அப்படிங்கிறது தெரியும் இல்லையா பாகிஸ்தானுக்கு? அதை தெரியாது. இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாடோட மோதுறப்ப நமக்கு படைபலம்ங்கிறது கம்மி, அது படைபலம் எல்லாமே கம்மி தான், அவங்களோட எல்லாமே கம்மி தான்.
அது அவங்களும் தெரியுது. இருந்தாலும் ஒரு ஒரு ப்ரெஸ்டீஜ் இல்லை. ஒபே த கமாண்டுவாங்கல்ல, ஒபே த லாஃபுல் கமாண்ட், சுப்பீரியர் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. ஆஃபீஸர் ஒன்று சொன்னான்னா அவ்வளோதான். இப்போ என்னோட கமாண்டிங் ஆஃபீஸரு ஷூட் பண்ணியா அப்படின்னா சரி, உடனே ஷூட் பண்ணிடுவாங்க. வேறு நோ கொஸ்டின். ஏன் சார் ஷூட் பண்ணி, எதுக்கு ஷூட் பண்ணோம்? அதுதான் டிஃபென்ஸ். சுப்பீரியர் அதாரி சொன்னாங்கன்னா உடனே செஞ்சுருவாங்க. பட் சிவிலியன் யோசிப்பாங்க. இப்போ நீங்கள் சிவில் வச்சிங்களேன், இவரை கூப்பிட்டு ஷூட் பண்ணி அவர் யோசிப்பார், ஏன் சார் அவர் ஷூட் பண்ணணும், எதுக்கு, நல்லா பாவம் வேணாம். இங்கே அப்படிலாம் கிடையாது. அதனால் இப்போ டிஃபென்ஸ் ஷூட் பண்ண அப்படின்னா சரி, என்னை நீங்கள் ஷூட் பண்ணால் கவலைப்பட, ஆனால் நான் ஷூட் பண்ணுவோம். அப்படி தான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். எக்காதம் சரி, அது இது இல்லை. தேசிய ஒற்றுமைக்கு முக்கியமான சாட்சி அத்தாட்சி தான். அதனால தான் அவங்க என்ன சொன்னாலும் செய்வாங்க. எனக்கு அதில் ஃபுல் கான்ஃபிடென்ட் இருக்குது. அதனால் இந்தியன் டிஃபென்ஸ் மேலே ஃபுல். அதனால் இதில் வந்து அவங்க விடவே மாட்டாங்க. என்னாலும் சரி. சார், இப்போ ஒருவேளை இந்த தாக்குதல்கள் வந்து இன்னும் நீண்டு போனா பாகிஸ்தான் எதற்கும் வந்து ஒரு புரிதல் இல்லாத ஒரு நாடாக, ஒரு பின்விளைவுகளை யோசிக்காம இந்த அணு ஆயுதங்களை எல்லாம் உபயோகிக்குமானால் அது வந்து இந்தியாவுக்கு ஒரு பேரிழப்பு இல்லையா? இது அந்த அந்த ஒரு கோணம் இருக்குல்ல. இப்போ அணு ஆயுதம் தானே இங்க ஒரு பெரிய மேட்டரா இருக்கு. இதனுடைய உச்சகட்ட இது வந்து அமெரிக்கா வந்து குறிப்பிட்டு சொல்றது தானே, அணு ஆயுதங்கள் 2 பேருமே வச்சிருக்கீங்க, அதனால சுமூகமா போங்க அப்படிங்கிறது தானே. அது கேட்டு அவன் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம். ஏன் நம்ம பயன்படுத்த மாட்டோம்? நம்ம கண்டிப்பாக பயன்படுத்துவோம். நமக்கு வந்து ஃபென்டாஸ்டிக், சும்மா சொல்லக்கூடாது. அதனால் வந்து அதில் வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இட்டாலி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு ஃபுல் லெவலில் இருக்குது இட்டாலி பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லை, வித் கான்ஃபிடென்ட்டோட. அதனால் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கையில் அட்டாக் பண்ணுவாங்க. இப்போல்லாம் அப்படி நடந்துட்டு இருக்கு. எல்லாம் டோட்டலாக இது பண்ணிட்டாங்க இல்லையா, ஆல்மோஸ்ட் கம்மி பண்ணிட்டாங்க. அவன் தான் ப்ரெஸ்டீஜ் பார்த்துக்கிட்டு அங்கங்கே எப்போ அது கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பண்ண முடியாது, கண்டிப்பாக பண்ண முடியாது. அது அந்த ஏரியா பாருங்களேன், இந்த பகல்காமு அதெல்லாமல் ஃபுல்லாக காடு. உள்ளே போனால் யார் என்ன உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. வேறு அவன் அங்கேயே பானன்னு புராட்டு அவனுக்கு எல்லாமே தெரியும். அத்துப்படி அவனுக்கு. நமக்கு அப்படி கிடையாது. ரூட்லாம் போகிறது யோசிச்சு எப்படா போகிறோன்னு சொல்லிட்டு அவன் என்னென்ன பண்ணுச்சு நமக்கு தெரியாது. அங்கங்கே அண்டர் கிரவுண்டை போட்டு வச்சுக்கலாம், அங்கே பாம்பு வச்சுக்கலாம், டைனமிட் அங்கே வச்சுருக்கலாம், நமக்கு தெரியாது. வேற அவன் அங்கேயே இருந்தனால அவன் ஃபுல்லாகவே. அதனால தான் அங்கே உடனே நம்ம உள்ளே அங்கே அந்த இடத்த போக முடியாது. அது ராவல் பண்ணி அட்டாக் பண்ணாங்களா அதெல்லாம் பண்ண முடியும். அங்கே மட்டும் உள்ளே போய் அட்டாக் பண்ண கொஞ்சம் கஷ்டம். பட் இந்த தடவை முப்படைகளும் ஒரே நேரத்தில் அப்படிங்கிறத பாகிஸ்தான் எதிர்பார்த்துருக்காது இல்லையா? எதிர்பார்த்துருக்காது. ஆனால் வந்து நம்ம இது பிரகாரம் பார்த்தா வந்து ஆர்மி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் பிளேஸ் வைட்டல் ரோல். நேவலுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நம்ம நேவி இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கத்தில் ஒன்று பாம்பே ஒன்று தான் இருக்குது. கராச்சி துறைமுகத்தை அடிச்சிருக்காங்கல்ல. இல்லை இருந்தாலும் அது ஒரு இதுக்காக அந்த அளவுக்கு அவங்களுக்கு இது பண்ணல. ஆர்மியை ப்ளே பண்ண மாதிரி பண்ணலை. ஏர்ஃபோர்ஸ் கூட இன்னும் ஃபுல்லெல்லாம் எங்கேஜ் பண்ணலை, இல்லை பண்ணல. அப்புறம் தாக்கு பிடிக்காது. இது வெறும் துவக்கம் தான். ஆமாம், இவங்களாம் இறங்கிட்டானா ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. எத்தனை இருக்குது. ஒரு ஏர்கிராஃப்ட் அட்டாக் பண்ணே கஷ்டம். ஒரு 100 ஏர்கிராஃப்ட் போய் அட்டாக் பண்ணி என்ன சொல்லுவாங்க பார்ப்போம், என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே அழிச்சிருவாங்க, தரமட்டமாக்கிடுவாங்க. அது இப்போ வந்து நாளுக்கு நாள் ஒன்றும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கே. அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து ரொம்ப எங்கேயோ போயிட்டாங்க. அப்படிலாம் பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் போதுமா? தாராளம். ஏன்னா இங்கே டேக் ஆஃப் ஆகி போகணும், அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் முடிச்சுட்டு போயிடுவாங்க. மேலே ஏறினா ஏர் ஸ்ட்ரைக், அவ்வளோ. அது ஒரு 100 ஏரோப்ளேன் போச்சு, அவன் எத்தனை ஏரோப்ளேன் போடணும் சொல்லுங்க பார்ப்போம். அந்த இடத்தையே காலி பண்ணுறாங்க. எங்கேருந்து வருதோ அந்த இடத்த காலி பண்ணுறோம். பார்ப்போம், நம்ம டிவியில் பாருங்கள் பார்ப்போம். இங்கே இருந்தால் ஃபயர் பண்ணாங்க பீரங்கில், இங்கே தான் ஃபயர் பண்ணாங்கன்னா அந்த பீரங்கி காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் ஒன்று. ரெண்டாவது, எல்லாருக்கும் வந்து உள் மனசுன்னு இருக்குது. எப்படி நமக்கு வந்து உண்மையாக நேர்மையாக இருந்து இந்த சண்டையில் ஃபைட் பண்ணி இந்தியாவை ஜெயிக்க வைக்கணும். ஆர்மினா நம்ம ஆர்மியா பேர் இருக்கணும். அதனால் என்ன என் உயிர் போன காலையில் போயா, பட் ஐ வில் கோ அண்ட் ஃபைட் ஃபார் த நேஷன் அப்படின்னு சொல்லி என்ன எல்லா மனசில் ஊன்றி போயிடும். அது இயற்கையிலே வந்துடும். அங்கே கொடுக்குற ட்ரைனிங்கு, அவங்க கொடுக்குற அந்த லெக்சர் இதெல்லாம் பாட்டிலே மனசு மாறிடும். உண்மையான ஓகே, என் தாய் நாட்டுக்காக என் உயிரே கொடுக்க தயாரா அப்படின்னு சொல்கிறாங்களே. இப்போ என்னை கொடுக்க நாங்கள் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன், இந்த மாதிரி இருக்க முன்னாள் படைவர்கள் இருந்தால் கொஞ்சம் வாங்க, ஏன்னா ஐ வில் பி ஃபர்ஸ்ட் மேன் டு கோ தேர். எஸ், இப்போ நீங்கள் சொல்லுங்க ஸ்ட்ரெயிட் ஐ வில் கோ தேர், நோ ப்ராப்ளம், எனக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி என்ன, நான் மட்டும் இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாரும். அது தாய் நாட்டு மேலே அவ்வளோ எப்படி
நம்ம தாயை மதிக்கிறோமோ அதே மாதிரி தாய் நாட்டையே நம்ம மதிக்கிறோம். அவ்வளோ வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். பார்க்கலாம் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் இந்த போர் பதற்றம் என்னவாக இருக்க போகுது. உங்களுடைய கருத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.